ஏடி கடைசில நம்ம Dress பத்தியா வரும்போது எப்படி வந்தோம் கடைசி வரைக்கும் எதுலயுமே சேராம தாண்டி இருந்தேன். ச்சே இந்த ஒண்ணுலயே அமைதியா இருந்திருக்கலாம். அதுக்கு என்னடி எல்லாரும் டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான் சேர்ந்துருக்க. நம்ம புதுசா கராத்தேல சேர்ந்துருக்கோம். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸை விட நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் அழகா இருக்கும் பாரு. அவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு மெதுவா ஆடிட்டு போயிருவாங்கடி. நம்மளுக்கு ஒரு கால் ஸ்லிப் ஆயிட்டுன்னு வை அடி பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எங்க பாக்குறது அதை விடு. இன்னையோட நம்ம ஸ்கூல் டே எல்லாம் முடிஞ்சிரும். நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இனி அடுத்த ஸ்கூல் டே வர்றதுக்கு 365 நாள் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் உடனே வந்துரும். நம்ம அடுத்த வருஷம் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணுவோம். இந்த தப்ப நான் எப்பவும் பண்ணிர மாட்டேன்ப்பா. அட ரிங்கி வந்துட்டியா? போடி போ, சீக்கிரம் போய் மாத்திட்டு வா ட்ரெஸ். சார் வந்துட்டாரடி. ஏன் அவர் வந்தத மாத்துவியோ? இல்ல சும்மா கேட்டேன். எப்படியே நீ வந்துட்டியே, நீ உங்க அம்மா கூட சேர்ந்து போயிட்டியோன்னு நினைச்சேன். சரி நான் ட்ரெஸ் மாத்தி தரேன். அது வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணுங்க. எங்கேயும் போயிடாதீங்க. நிக்கிறோம். எடி எல்லாரும் போறாங்க. வா நம்மளும் போவோம். ரிங்கி இப்பதாடி நம்மகிட்ட சொல்லிட்டு போனா. அவ வருவா. அவளுக்கு என்ன வழி தெரியாதா என்ன? வந்தது லேட், இதுல நம்மள நில்லுங்கன்னு வர சொல்லிட்டு போறா. எடி கொஞ்ச நேரம் நிப்போம், அப்புறம் அவ என்ன நினைப்பா? அவ என்ன நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீ வேணா அவளை கூட்டிட்டு வா. ஒரு வழியா வந்துட்டியா? தீப்தி எங்க? அவ போயிட்டா. வா நம்மளும் போவோம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கராத்தே. எடி நீங்க ரெண்டு என்ன பண்றீங்க? இப்படி வீரப்பா நின்னா மட்டும் போதாது, ஏதாச்சும் செய்யுங்க. தீப்தி நீ ஸ்டார்ட் பண்ணு. சரி நில்லு, ரிங்கியை ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். எடி ரிங்கி. சொல்லு தீப்தி. நீ ஸ்டார்ட் பண்ணு, உன் பின்னாடி நாங்களும் அப்படி வரோம். எது நான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல எனக்கு பயமா இருக்கு, நீங்களே பண்ணுங்க. எடி பிங்கி, அவளுக்கு பயமா இருக்கு, அப்ப நீ ஸ்டார்ட் பண்ணு. எடி ஸ்டார்டிங் மட்டும் தான் எனக்கு வராது. நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவேன். சரி பின்னாடி ரெண்டு சில்லுவிண்டர் இருக்குல்ல, அதுகிட்ட சொல்லு. நான் திரும்ப மாட்டேன்டி, நீயே சொல்லு. திரும்ப மாட்டியா? கழுத்துல என்ன சுளுக்கா பிடிச்சிருக்கு? எவளாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்கடி. சரி நீயே ஸ்டார்ட் பண்ணா என்ன? எனக்கு தெரிஞ்ச நான் ஏன்டி உன்கிட்ட கேட்க போறேன்? எனக்கு ஸ்டார்டிங்கே மறந்து போச்சு. ஏது? அப்ப என்ன பண்றது? உங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும்ல, இத பண்ணுங்க. எனக்கு தெரியும் தான். ஏடி என்னக்கு பண்ணனும்னாச்சு சொல்லுங்கடி. சரி நான் சொல்ல பண்றியா? முதல் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட எடுத்து நேரா ரிங்கிக்கு நேரா நிட்டணும். ஏன்டி உளறற? ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க, ஒழுங்கா சொல்லி தொலை. ஏடி எனக்கே லைட்டா மறந்துட்டு, நீ வேணா ரிங்கி கிட்ட கேளலாம். சரி ரிங்கி நீ சொல்லு. அது முதல் ஸ்டெப் எனக்கு நேரா ஒரு கையை நீட்டிட்டு இன்னொரு கையை நேரா பின்னாடி நீட்டணும். கால் எடுத்து எங்க உன் மூஞ்சிலே வைக்கணும். இல்லடி தப்பா சொல்லிட்டேன். ஒரு கை ஏன் நேரா நீட்டு, இன்னொரு கையை அவ பிங்கிக்கு நேரா நீட்டு. அதான் இந்த ப்ரோகிராம் முடியட்டும், அடுத்த ரெண்டு பேர் மேலே கையை நீட்டுறேன். என் ரெண்டு கையை அப்படியே எடுத்து உங்க கண்ணத்துல வைக்கல, அப்ப தெரியும் நான் யாருன்னு. கடைசி வரைக்கும் இப்படி முழிச்சிட்டு நின்னு போயிரலாம்னு நினைக்கிறீங்களோ? இல்ல எனக்கு புரியல, அதான் கேக்குறேன். அது அந்த சார் சொல்லி தரும்போது எனக்கு நல்லா புரிஞ்சுடி. ஆமா ஆனா எனக்கு இப்ப எதுவும் வர மாட்டேங்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த சாரை பாக்குறதுக்கு தான் கராத்தே கிளாஸுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. அக்கா ஏதாச்சும் பண்ணுங்க, ஏன் சும்மாவே இருக்கீங்க? எங்க கராத்தேல இப்படி நிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் சொல்லி தரல. அதனாலதான் இந்த 5 கூண்டில நின்னுட்டு இருக்கோம். அப்ப நீங்க பேசாம இறங்கிருங்க. நல்ல ஐடியா. எல்லாரோட டைமும் வேஸ்ட் ஆகுது. எடி நம்ம ஒண்ணு பண்ணலாம். கடைசியா அவரு நமக்கு ஒண்ணு சொல்லி தந்தாருல. என்ன சொல்லி தந்தாரு? நினைச்சேன் இததான் கேப்பால் வேணு. ஏடி ஷோ டென்ஷன் ஆக கூடாதுன்னு பாக்கேன். பிங்கி சொல்லு. ஒண்ணுங்க யார் பொண்ணு பார்க்க வரல, சும்மா குத்துக்கல் மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு. நம்ம சார் கடைசியா நமக்கு ஒண்ணு சொல்லி தந்தாருல, அத பண்ணிட்டு போவோமா? கடைசியாவா? கடைசியா என்னைக்கு எப்போ சொல்லி தந்தாரு? சரி வாங்க நம்ம இப்படியே போயிருவோம், எதுவும் பண்ண வேண்டாம். ஏடி அந்த பிரமிடு மாதிரி நிக்கிறையே சொல்றா? அதுதான் எப்பாடி ஒரு வழியா புரிஞ்சிருச்சு. வாங்க என் பக்கத்துல தள்ளி வாங்க, பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் நம்ம மேல ஏறி நிக்கட்டும். இவ்வளவு நேரம் மக்கள் என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. நம்ம பண்றது ஏதோ அவங்களுக்கு ஊமை படம் மாதிரி இருக்கும். ஏடி காமாட்சி. என் பேரு காமாட்சி இல்ல, வந்ததுல இருந்து ஒண்ணு பண்ணி கிளிக்கல, இதுல பேரை மாத்தி சொன்னதுக்கு கோவமா? சரி சொல்லது கேளு, பிரமிடு மாதிரி வாசம் நின்னுட்டு போவோம். ஏடி உச்சி குடுமி, அவட்ட சொன்னது கேட்டுச்சுல? பிரமிடு மாதிரி நிக்கணும் அவ்வளவுதானக்கு? ஆமா அதையாச்சும் உருப்படியா பண்ணுங்க. பிங்கி ரிங்கி ரெண்டு பேர் பக்கத்துல வாங்க. A few minutes later. கடைசில ஏன் மூஞ்சி மறைச்சிட்டீங்க?
நல்லா பேசுனீங்க. நல்லா பேசுனேனா? இப்பதான் புரியுது எதுக்கு கை தட்டினாங்கன்னு. கராத்தே ப்ரோகிராம் கடைசில ஸ்பீச் ப்ரோகிராமும் ஆயிட்டு. நான் பேசுனது எல்லாம் கேட்டிருக்குமோ? கேட்டாலும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இதோட தான் ஸ்கூல் டே முடிஞ்சதே. ஹலோ மக்களே, இந்த ஸ்கூல் டே சீரிஸ் இதோட முடிஞ்சது. இனி அடுத்த சீரிஸ் பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன் ஜே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக்